यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः स्तम्भे मकारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं सोमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोहदसहितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसिदेहसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवज्ञानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षड्भवमुनीश्वरम् श्रीरङ्गेशयतीन्द्रुना करुणया असोस्यातिप्रेक्षितं चादश्रीनरसिंहताज्यमुनि पदाम्बुजैर्दिरन्दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः कान्तमुदाग्रेण श्रीमद्रङ्गसदारियों सुपदे श्रेयोनिधिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरचरति पुनः संयमेन्द्रेण दृष्टम् यस्तात्मानन्दसंवे नरहरिजनयोगिमेतत्प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारि प्रभवयतिपतेः प्राप्तलक्ष्मीसंस्थानं सेवे यतीन्द्रम् सकलगुणनिधिं वीरलक्ष्मीक्षता श्रीरङ्गनाथजनोऽपि यतीन्द्रदृष्टं लक्ष्मीसंस्थानैकपात्रम् श्रीरङ्गवीरपुरान्तरोपदृश्यं वेदान्तदेश्य यतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिजनचित्रकपोकारिकाभ्यां कारुण्याश्रीनं वेङ्कटजनरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूतत्वमिसरसिता रङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणार्यम् परमतमनं व्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गसटादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीरनुहूत्पहाद्यसरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीनसाधनपथम् नारायणं श्रीमद्रङ्गसटादि योगिजन दस्तात्मरक्षावरुण श्रीमद्रङ्गसटादिविरपुरान् शब्दाहमान्तज्ञं ईर्ष्याडम्बविवर्जितं सुगुणैर्वान्दं महद्भुतं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं नाग्र्यम् नारायणाद्ययति दुर्लभ्यं श्रीरङ्गनाथ ஜெயகரமாஸ்ரயாமஹ. இன்றைய தினமானது ஸ்ரீ சன்னதியில வைராகிய நிதியாய் ஜெகத் பிரசித்தராய் இருந்த தேவான ஐசிங்கருடைய வார்ஷிக திருநட்சத்திர மகோத்சவம். அந்த ஐசிங்கரை பத்தி மகான்கள்லாம் சொல்ல கேட்டு அதை இங்க கொஞ்சம் விஞ்ஞாபிச்சு நாம் எல்லோரும் சத்தை பெற்றவர்களாக ஆகுன்றது ரீதினால அந்த ஐசிங்கரை பத்தி ஒரு கொஞ்சம் தெரிஞ்சதை விஞ்ஞாபிக்கிறேன். ஐசிங்கர் தேவான ஐசிங்கர் பூர்வாசிரமத்திலேயே கர்ப்பஸ்ரீமானாகவே வளர்ந்தவர். ஐஸ்வர்யத்துக்கு குறைச்சலே கிடையாது. அவளுடைய அகண்டமான ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யமானது இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அதை விசாரிக்கும் போது பெரியவாள்லாம் பெருமாள் அனுப்புறதுனால சொத்து வந்ததே தவிர எது எங்க இருக்கு, எங்க போச்சு, என்ன போச்சு, எப்படி போச்சு, அதெல்லாம் போக அவளுக்கே பரிபாலனை பண்ண முடியாத, அதாவது அவள்லாம் அதுல அவ்வளவு லட்சியம் பண்ணல. ஏதோ பெருமாள் சங்கல்பத்தினால ஏற்பட்ட சொத்து, அது எத்தனை நாளைக்கு இருக்கணுமோ அது இருக்கட்டும், நாம பெருமாள் திருவாரத்தை பண்ணிட்டு பெருமாளுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு அதை சொத்தை அபிவிருத்தி பண்ணிக்காம அவ இருந்துட்டா. அவ்வளவு அக்கௌண்ட ஐஸ்வர்யம். கேட்டா ஒரு ஊரே அவ அழுதுன்றா.
காஞ்சிபுரத்தில் கேட்டால் அவ்வளோ பெரிய சொத்து இருந்துன்றா. ஒவ்வொரு ஊர்லையும் நிறைய சொத்து அப்படி, அதாவது பெரிய காஞ்சிபுரத்திலே பல பல கடைகள் இருந்துன்னு சொல்றா. இப்படி அதுல சில பேர் கஷ்டப்படுறதுக்கு, நீ இந்த ஒரு கிரவுண்ட் எடுத்துக்கோ, நீ இந்த கிரவுண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு கஷ்டப்படுறவளுக்கு கொடுத்துருக்கான்னு கேள்வி. இப்படியெல்லாம் கர்ப்பஸ்ரீமானவரே அவதரிச்சவர். பால்யா பிரபுதி, அந்த ஆத்ம குணங்கள், கல்யாண குணங்கள் நிறைந்தவர். அதுல அனுஷ்டான பரவாயில்ல எழுந்திருந்து அந்த வித்யாபியாசம் கூட அதை முறையாக பண்ணி லௌகீக வாசியமான வக்கீலுக்கும் படிச்சு அத்தோடு கூட அனுஷ்டானங்கள், கேஸுக்குன்னு தர்மமா அந்த அது தர்மத்தோடு தான் அந்த வக்கீல் அது தொழிலாம் பண்ணல, வக்கீல் பிராக்டிஸ் எல்லாம் அதிகமா பண்ணல. ஆனா பிஎல் வாசிச்சிருக்கார், அவ குடும்பத்தை எல்லாரும் வக்கீல் வாசிச்சிருக்கார், எல்லாருமே பரம சாத்விகள். அவள் அப்படிப்பட்ட அந்த வம்சத்துல அவதரிச்ச சுவாமி. அவ முதல்ல பருத்திப்பட்டில் இருந்தா, பருத்திப்பட்டில இருந்து தேவனாவரத்துக்கு பெற்று போயிட்டா. அவ பருத்திப்பட்டு வங்கிபுரம் தான் அவளுடைய பேர் வரும். இருந்தாலும் அதுக்கப்புறம் அவ தாத்தா கொள்ளு தாத்தா காலத்திலேயே அங்க தேவனாவரத்துக்கு போயிட்டா. அங்க போனா அகண்ட ஐஸ்வர்யம். அது ரொம்ப அந்த ஐஸ்வர்யம் இருந்த ஆகத்தான் சேவிக்கணும். ரொம்ப ஆச்சரியமா இன்னைக்கு அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப புனிதமான இடம் அது. ஆக வித்யாபியாசமும் அனிதர சாதாரணமாக அதுலேயும் பிரசித்தியா இருந்து கர்ப்பமே இல்லாம இருந்த ஐஷிங்கர். அந்த ஐஷிங்கருடைய தனியன் ஸ்ரீமத் ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வர சரதிபுணா சம்யமேந்திரேன திருஷ்டம் நிஸ்தாத்மானம் திசுமே நரஹரி சரஜித் யோகினேது பிரசாதாத் பிராஜ்ய ஸ்ரீரங்ககாரி பிரபவேதிபதே பிராப்த லக்ஷ்மீ திசும்மாஸ்தானம் சேவே எதீந்திரம் சகல குணநிதி வீரபீஸ்வராரின்னு அவருடைய தனியன். அந்த சுவாமியுடைய திருநாமம் லக்ஷ்மி நரசிம்மர் சார்ந்த திருநாமம், பூர்வாசிரம திருநாமம். அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருவியாருக்காவையில வாசிச்சார். அப்போதும் அந்த அனுஷ்டானங்கள்லாம் விடாம ஏழு இருந்து இதெல்லாம் அபியாசம் பண்ணார். அதுக்கப்புறம் பால்யத்திலேயே, அதாவது இன்னைக்கு 120 வருஷம், 120 வருஷத்துல ஆரம்பம் அப்படின்னா 1901 அவதரிச்சிருக்கார். அப்ப அவதரிக்கும் பொழுது அவர் தோப்பனாருக்கு 12 வயசுதான். அவர் தோப்பனாருக்கு 12 வயசுல இவர் அவதரிச்சுட்டார். அப்படின்னா தோப்பனாருக்கு எவ்வளவு பால்யத்துல கல்யாணம் ஆயிருக்கும். இந்த ஐசிங்கரோட கூட திருக்குடந்த பிரசித்தரா எடுத்த திருக்குடந்த ஆண்டவன் ஒன்னாவே படிச்சவா. படிச்சது மட்டும் இல்ல, அவருக்கு சட்டகர் ஆகணும் அப்படி அந்த உறவு இருக்கு. ஆனா 2 பேருமே ரொம்ப பிரசித்தா எழுதிருந்தார். ஆனா இவர் வைராக்கியத்தோடு ரொம்ப எழுதிருந்தார். இன்டிமோடேஷனுடைய நியமனத்தினால மதுராந்தகம் காலேஜுக்கு பிரின்சிபாலாக நியமிக்கப்பட்டார். அந்த சமயத்துல அங்க பிரின்சிபாலா இருந்து நல்லா நிர்வாகம் பண்ணி அந்த பூர்வாசிரமத்தில் அந்த சுவாமி கிட்ட வில்லியம் பெரிய சுவாமி, இன்னும் சில சுவாமிகள்லாம், அதாவது அங்க சாஸ்திரம், நியாய சாஸ்திரத்தை அங்க அதிகரிச்சா. பிராமான்யவாதம் ஒரு கிரந்தம். அந்த பிராமான்யவாதம் ரொம்ப கடினமான கிரந்தம். அந்த கிரந்தத்தை வில்லியம் பெரிய சுவாமி அந்த சுவாமிகிட்ட அதிகரிச்சார்.
வில்லிபுரம் பெரிய சுவாமி அங்க நியாய அத்தியாபகர் இருக்கிறவங்க தான் அந்த பாடசாலையில. அந்த பாடசாலையில வில்லிபுரம் ஐசிங்கர் பூர்வாசிரமத்தில் அங்க வாசிச்சார். இந்த தேவாலயசிங்கர் பூர்வாசிரமத்தில் அங்க பாடசாலை பிரின்சிபாலா இருக்கும்போது ஒவ்வொரு வகுப்புக்கும் போய் பசங்க எப்படி படிக்கிறான்றது போய் பார்த்தாகும். அதுல இந்த வில்லிபுரம் பெரிய சுவாமி வகுப்பு நடந்துட்டே இருந்துச்சு, அந்த கிளாஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அங்க போயாச்சு. அப்போ ஒவ்வொரு வித்தியார்த்தியா பரீட்சை பண்ணி கேட்டு அதுல வில்லிபுரம் ஐசிங்கர் சில பதில்கள்லாம் சாதிச்சார். அப்புறம் வில்லிபுரம் பெரிய சுவாமி கிட்ட அவருடைய திருத்தம்பின்றதுக்காக விசேஷமா அவருக்கு ஏதாவது ஞானத்தை போயிச்சு வச்சிருக்கா அப்படி, அதாவது அவ்வளவு ஆச்சரியமா பதில் சாதிச்சதுக்காக இப்படி அவள் ஏதாவது விசேஷமா ஏதாவது அவருக்குன்னு தனியா பிரத்யேகமா சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது அப்பவே பால்யமா இருந்த ஐசிங்கருக்கு, அதாவது வில்லிபுரம் சின்ன சுவாமிக்கு கொஞ்சம் மனசுல ஏதோ பட்டு, அப்புறம் சுவாமியை போய் தண்ட சமர்ப்பிச்சு ஏகாந்தத்துல இந்த மாதிரி சுவாமி சாதிச்சது எனக்கு மனசு சிரமமா இருக்கு, என் தமையனார் அந்த மாதிரிலாம் பாகுபாடு பார்க்க மாட்டார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுப்பார் அப்படின்னு அந்த உடனே ஐசிங்கர் இன்னும் திறந்தா என்னடா தப்பா சொல்லிட்டேன், இன்னும் பெருசா கேட்கிற அப்படின்னு சொல்லுவா. உடனே சிரிச்சுட்டு ஐசிங்கர் ரொம்ப சந்தோஷம், நீ தைரியமா கேட்ட ரொம்ப சந்தோஷம், நீ பிற்காலத்தை என்னன்னா வருவேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகிச்சார். அப்படி அந்த ஐசிங்கருடைய இதெல்லாம் ஐசிங்கர் உபன்யாசத்தில் சாய்ச்சா இருக்கு. அந்த ஐசிங்கர் காலத்தில் அந்த ஐசிங்கர் ரொம்ப பால்யத்திலேயே சன்னியாசத்தை ஏற்றுட்டார், திருவள்ளூர்ல ஏற்றுட்டார். அப்ப ஐசிங்கருடைய பூர்வாசிரமத்தார் அங்க இன்ஜிமோட்டேஷன் அவனை விட்டு நாங்க இருக்க முடியாது, அவனை திருப்பி எங்க ஆத்துக்கே எங்ககிட்டே கொடுத்துட வேண்டியதுன்னு கேட்டிருக்கா. ஐசிங்கர் என்ன பண்ணார், நான் கேட்டேன், அவனும் சரின்னு சொல்லிட்டான், அவன் வரதா இருந்தா ஆட்சின்னு போங்களேன், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை அப்படின்னு இன்ஜிமோட்டேஷன் சாதிச்சிட்டார். இவா என்ன பண்ணா, ஐசிங்கர் சொல்லியிருக்கேன் வெறும் கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்கார், அதனால வாண்டாம் ஆத்துக்கே எழுடா அப்படின்னு இவா போய் சொல்லியிருக்கா. ஐசிங்கருக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்ற முடியாது, அதை காப்பாற்றி ஆகணும், அதனால நான் அதை மீற முடியாது அப்படின்னு அந்த வைராகியத்தோட பதில் சாதிச்சிட்டார். அப்படின்ட்டு அதோட அப்படி இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ஐசிங்கருக்கு ஸ்ரீகார புத்திரன், அப்போ சின்ன வயசு 3 வயசோ 4 வயசா தான் இருக்கும். அவ அந்த குழந்தைய பார்த்துட்டு, அந்த 5 வயசுக்கு மேல இருக்கும், அந்த குழந்தைய பார்த்துட்டு, அப்புறம் உங்க தாத்தா குதிரை யானையோட வருவார் உங்க ஊருக்கு, அப்ப நீ பார்க்கலாம் அப்படின்னு சாதிச்சிடலாம். அப்படி அந்த குழந்தை அபூர்வமான குழந்தை, அந்த குழந்தைய அதாவது அதுல ஒரு சாஸ்திரம், அந்த குழந்தைய தத்து எடுத்தனால, இப்ப தத்துன்னா எங்கேயாவது போய் அது ஏதோ ஒரு ஆபீஸ் இருக்கா போட்டிருக்கு, அந்த ஆபீஸ்ல அவ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வருவானா, அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவ எந்த குழந்தையோ எங்கெந்த குழந்தையோ எது குழந்தையோ தெரியாத தத்து எடுத்து வந்துடுறா. அங்க தன்னுடைய திருத்தம்பிக்கு பிறந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்த அன்னைக்கே அப்படியே அந்த பிரசவ இடத்துலயே அந்த குழந்தைய தத்து வாங்கிட்டா. அதுதான் சாஸ்திர பிரகாரம் பண்ண வேண்டியது. அதுல இருந்து குழந்தையை வசீகரம் பண்ணிட்டா. அது ஒரு அதுல கூட ஒரு வைதிக ஆச்சாரத்தை பின்படுத்தி அது பிரகாரம் தத்து எடுத்துட்டு இருக்காரு. அதனால அந்த அனுஷ்டானத்துல அங்க எந்த தப்புமே கண்டுபிடிக்க முடியாது, கடுமையான ஆச்சாரம். மதுராந்தகத்தை எழுதுறது ஐசிங்கர் ஏகாதசியில சுத்த உபவாசம், மறுநாள் பாரணையில பிரசாதம் சாயிச்சு, அந்த பாரணைக்காக நெல்லி முள்ளாம் சாயிச்சு, அதுல ஒரு கேசம் போட்டுருச்சு. கேசத்தை பார்த்த உடனே எழுதிட்டார், பாரணை முதல் நாள் பட்டினி அன்னைக்கு. அதுக்கப்புறம் நடுவில் எடுத்துக்க மாட்டார்.
அதுக்கப்புறம் தான் ராத்திரி தான். இப்படி அனுஷ்டானம்ன்றது அசலாருக்காக கிடையாது. தான் என்ன பண்ணணுமோ அது சாஸ்திரமாக பண்ணி அப்படி ஆய்ந்தார். சௌக்கியமா இருக்க வேண்டியவர். எவ்வளவு தானியங்கள் இருக்கு, இப்படியே சௌக்கியமா இருக்கலாமா இல்லையா? தன்னுடைய உடம்பு ஒருத்தர் அந்த கிரகத்துல திருமாலுக்கு வேண்டிய புஷ்பங்கள் திருத்துழாய், அது அந்த திருமாளிகையை சேவிச்சோன்னாக்க அது காவிரி கரையிலே இருக்கு. அந்த இடமே ரொம்ப ரம்மியமா இருக்கும். ஆத்து பின்னாடியே திருமாலுக்கு விதவிதமான புஷ்பங்கள் கிடைக்கும், திருத்துழாய் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் காத்தால உதயோகஸ்தானம் பண்ணி காவிரியில தீர்த்தாமடிட்டு வந்து, அதுவும் இல்லாத சில போக முடியலன்னா ஆத்திலேயே நடவாப்பி எடுத்து அந்த காவிரி ஜலம் மறுபடியும் ஒரு நடவாப்பி இருக்காது, அதுல தீர்த்தாமாடி அப்படி அனுஷ்டானம். அதுக்கப்புறம் சூரியோதயம் ஆன உடனே உபஸ்தானத்தை பண்ணி அதுக்கப்புறம் உபாதான காலம் அபிமனத்தை பண்ணி உபாதான காலத்துல அந்த புஷ்பத்தெல்லாம் திருமாலுக்கு வேண்டிய திரவியங்கள்லாம் கிரகிச்சு சந்தனத்தை அழிச்சு அதுக்கப்புறம் வரவாளுக்கு காலக்ஷேபம் சாதிச்சாகுமா. இப்படியெல்லாம் நீதமான அந்த மாதிரி ஐஷங்கிட்ட காலக்ஷேபம் பண்ணா மேல்பாவன் சுவாமி, அவர்லாம் ஐஷங்கிட்ட காலக்ஷேபம் பண்ண மேல்பாவன் சுவாமி, முக்கூரேஸ்வரிய மாப்பிள்ளை, அப்புறம் வந்து புதுக்கோட்டை சேஷராச்சார், இன்னும் பல பேர், நிறைய பேர் அந்த ஐஷங்கிட்ட காலக்ஷேபம். புருஷ கிருஷ்ணமாச்சார சுவாமி, அதாவது அவர் ஆத்திலேயே காலக்ஷேபம் பண்றவாளுக்கு வேண்டிய சௌரியத்தை பண்ணிவிட. அவ ஆத்திலேயே சாப்பிடலாம்னா சாப்பிடலாம், இல்ல அவ தனியா அப்படின்னா அவளுக்கு வேண்டிய திரவியங்களை கொடுப்பார். அந்த மாதிரி பூர்வாசிரமத்துல மடத்துக்கு வந்தான்னாக்க மடத்துக்கு வேண்டிய சாமான்களை தான் எத்தனை நாள் தங்க போறாளோ அத்தனை நாளைக்கு வேண்டிய சாமானெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்க மடத்துல தங்குவாளாம். இப்படி எல்லாம் ஒரு ஆச்சாரம் கேட்கறதுக்கே இப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஐஷிங்க அவளுடைய இதுக்கு, ஏன்னா திருமாலினுடைய திரவியம் பெருமாளுக்கு பண்ணிட்டு நம்ம இது பண்ணிப்போமே நம்ம திரவியமா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் பண்ணியிருந்தா. அதே மாதிரி ஆசிரமத்துக்கு வந்தாட்டு கூட தன்னுடைய சுவார்சிக்காக வேண்டிய பெருமாளுக்கு வேண்டிய பழத்துக்கு அந்த தன்னுடைய பாதகாணிகளிலிருந்து தனியாக எடுத்து போட்டுருவாராம். இது இந்த பழத்துக்காக இந்த செலவு. ஏன்னா நிச்சயம் அந்த பழத்தை 20 நாளைக்கு வேண்டிய பழத்தை வாங்கி வச்சுக்க முடியாது, ஏன்னா வழிக்கு போடும். அதுக்காக அந்த கணக்கு போட்டு அதுக்காக வேண்டிய பணத்தை பழத்துக்காக இந்த பணம் அப்படி போட்டு அதை போட்டு அந்த பணத்துல இருந்தா பெருமாளுக்கு தன்னுடைய சுவார்சிக்காக பெருமாளுக்கு பண்ணுவாராம். இப்படி எல்லாம் கேடு. அதாவது யாரோ சன்னதியில போட்ட புஸ்தகம் வாங்க கேட்டப்பட்டிருக்கு, அவர்கிட்ட பணம் கிடையாது. உடனே ஐஷன் என்ன பண்ணார், இது தங்க இதை வந்து புஸ்தகம் அவருக்காக இந்த புஸ்தகத்துக்காக போடுன்னு சொல்லிட்டு கூட அப்புறம் அவருக்கு புஸ்தகத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி பெருமாளுடைய திரவியமானது அனாவசியமா செலவழிக்க கூடாது. அப்படியெல்லாம் ஒரு இதுல அந்த ஐஷங்கர் காலத்துல ஐஷங்கர் பத்திரிகாஷ்டத்துல எழுதியாச்சு. அந்த அப்போ கைங்கரியத்துக்கு வரத்துக்காக உத்திரா நீ வர கிடையாது. அதுல பெரிய அதாவது அப்பஞ்சம் ஐஷங்கர் பூராஷ்டமத்தை கூட கேட்டாச்சு. இல்லைன்னா நீங்க வந்து குடும்பமெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அப்போ பனந்த சுவாமியும் கேட்டிருக்கார். அவர் அப்போ பிரம்மச்சாரி. அப்புறம் அவர் தைரியமா வந்து அவருக்கு இதெல்லாம் பண்ணி அவருக்கு கைங்கரியத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவர் கிரேஸ்தரானவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஆராதனத்தெல்லாம் கொடுத்து சொல்லி அவருக்கு எவ்வளோ அனுகிரகம்னோ அப்படி அவருக்கு பண்ணார். புருஷ சுவாமி ஐஷங்கர் திருவடி ஆசிச்சார். வில்லியன் ஐஷங்கர் அந்த ஐஷங்கர் திருவடி ஆசிச்சார். ஸ்ரீகாரி சுவாமி பனந்த சுவாமி அவருக்கு ஐஷங்கர் திருவடியில். இப்படி பல பெரிய பிரசித்தமாக இருக்கிறவர்கள் ஐஷங்கர் திருவடியில் ஆசிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஐஷங்கருடைய பிரபாவம். அதுல ஐஷங்கருடைய தனியன் வந்து ஸ்ரீமத் ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வர சடரிகுணா சம்யமேந்திரன்னு திருஷ்டாம். அதாவது ஸ்ரீ ரங்கநாதோபீந்திர மகாதேசிகர் 40ஆம் பட்ட ஐஷங்கர். அந்த ஐஷங்கருடைய திருக்கரங்களாலே அவருக்கு சமாஷணம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வரகுணா சம்யமேந்திரன் திருஷ்டம் நெஸ்தாத்மானன் ரிசும்மே நரஹரி சரஜித் யோகி நேது பிரசாதாத்து. யோகி நேது யோகிகள் எல்லாமே சிறந்தவர், நேதா, ரொம்ப தலைவர். அவர் 41ஆம் பட்ட ஐஷங்கருடைய பிரபாவம், 40ஆம் பட்ட ஐஷங்கர் பிரபாவம் அது அத்தியாச்சரியம். 41ஆம் பட்ட ஐஷங்கர் அவர் வந்து ரிசுமனுடைய மத்த சக்தி பெற்றவர். நேது பிரசாதாத்னு சொல்றார் அங்க.
என்ன அதாவது சமாஷணத்துக்கு சமாஷண ஆச்சாரியர் ரங்கநாத சரகோபேந்திர மகாசனுடைய சுபமான திருஷ்டிக்கு பாத்திரமானவர். ஸ்ரீரங்க பிருத்வீஸ்வர சரதிகுணா சம்யமீந்திரன் திருஷ்டன், நன்கு குளிர கடரட்சிக்கப்பட்டவர்னு அங்க அந்த அட்ஜெக்டிவ் போட்டிருக்கார். இங்க யோகினேது பிரசாதாத் அந்த ஐஷிங்கர், அதாவது லட்சுமி சரகோபேந்திர மகாதேசிகன் 41ஆம் பட்டம் ஐஷிங்கர், அவருடைய திருடியில ஆத்மசமர்ப்பணம். அந்த அவர் நேத்து பிரசாதாத் அவருடைய பிரசாதத்தின் அனுகிரகம் என்ன. அதுக்கப்புறம் நேது பிரசாதாத் பிராஜ்ய ஸ்ரீரங்ககாரி பிரப எதிபதேக பிராப்த லட்சுமி சிம்மஸ்தான். அவர் 42ஆம் பட்ட ஐஷிங்கர் திருக்கரங்களால பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்டவர், அதாவது ஸ்தானம் கொடுக்கப்பட்டவர். அதுக்கு பிராஜ்யான்னு முதல்ல பதம் போட்டார். அந்த ஐஷிங்கருடைய மேதா விலாசத்துக்கு ஏற்ற மாதிரி தனியே பிராஜ்ய ஸ்ரீரங்ககாரி பிரபவேதி பதேக. அதனால ஞானத்திலையும் அனுஷ்டானத்திலையும் தர்மசாஸ்திரங்கள்ல எல்லாத்தையும் பிரசித்தி பெற்றவர் மொய்ஜிபட் ஐஷிங்கர். அவருடைய திருக்கரங்களால அவர் ஸ்தானத்தை வாங்கிட்டவர். அப்படிப்பட்ட ஐஷிங்கர் அப்போ இந்த 3 ஐஷிங்கருடைய அனுகிரகம் பெற்றவர். இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா பிராப்த லட்சுமி சிம்மாசன் சேவே யதீந்திரம் சகல குணநிதி வீரரகுவீஷராரி. அந்த ஐஷிங்கருக்கு அட்ஜெக்டிவ்னா சகல குணநிதி. ஒரு குணம் இல்லை, 2 குணம் இல்லை, எல்லா குணங்களும் பூர்ணமாக நிறைந்தவர் அவர். ஞான வைராகிய அனுஷன சௌசீல், அதே இறக்கம், அதாவது தன்னுடைய சிஷ்யர்கள் விஷயத்துல இறக்கத்தை காட்டக்கூடிய குணம் உடையவர், காருண்யத்தை காக்கக்கூடியவர். இப்படியெல்லாம் ஐஷிங்கருடைய ஒரே பதத்துல சகல குணநிதினு போட்டார். சகல குண நிதினு வேற போட்டார். எல்லாமே நிதி தான் அவரு. அப்படிப்பட்ட ஐஷிங்கருடைய பிரபாவமானது ஒரு 6 வருஷம்தான் ஸ்தானத்துல ஏற்றிருந்தார். அந்த சஞ்சாரம் கடுமையான சஞ்சாரம். இந்த சந்நியாசத்தை ஏற்றுனதுலேருந்து அந்த இந்த பிக்ஷை வாங்கிக்கிறது, ராத்திரியில ரிஷிகள்லாம் அந்த காலத்துல எப்படி எழுந்திருந்தாலோ அப்படிதான் இங்க ஐஷிங்க வரும். திருமணி ஜாகிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னு சாதிப்பார். அதுக்கப்புறம் அந்த ஐஷிங்க பரமேஸ்வரன் இவர் தான் தனிதானே, இவரை கேட்கறதுக்கு அதாவது கைகேன் பாடல் சொன்னா கூட எனக்கு அதெல்லாம் வேணாண்டா, நான் ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராத்திரி வேளையில கூட ரிஷிகள் அந்த காலத்துல எப்படி இருந்தாலோ அந்த மாதிரி பரிமிதமான ஒரு இதுதான். அதே மாதிரி பிக்ஷை வாங்கி செய்ய கூட அந்த பிக்ஷை பரிமிதம், அது எதுவாக இருந்தாலும் இலையிலேயே சேர்த்து விடாது, அதுக்கப்புறம் இருந்து கிடையாது. ஆக இப்படி எல்லாம் அதுல கடுமையான சஞ்சாரம். அந்த சஞ்சாரம் அதாவது இங்கேருந்து கிளம்பச்சேயே அகோபலத்திலேருந்து ஏழச்சேயே பத்ரிகாசிரம யாத்திரை தான் சங்கல்பம் பண்ணிட்டு எழுனா இருக்கிற கைங்கிருவாளை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 பேர் மாத்திரம் ஆஷின் போயிட்டு திரும்பி எழுட்டேன். ஏன்னா எல்லாரையும் ஆஷின் போனா எல்லாரும் அந்த குழுல கஷ்டம் நடந்து போடுறது, அந்த காலத்துல போறது ரொம்ப கஷ்டம். அப்படிதான் போயிட்டு அதுல குறிப்பிட்ட கைங்கிருப்பாள ஆஷின் திரும்பி எழுதி அதுக்கப்புறம் அங்க ரிஷிகேஷ்ல 2 மாசம் சங்கல்பத்தை அனுஷ்டிச்சு அதுக்கப்புறம் அங்கிருந்து நைமிசாரத்துக்கு எழுந்தார். நைமிசாரத்துக்குன்னா அங்க திருமேனி கொஞ்சம் அபாட்டமாகி போயிடுது. 2 நாள்ல திருநட்சத்திரம் ஆரம்பிக்கணும். அதுக்காக மனுஷாவதுக்காக அங்க எழுதின உடனே அந்த ராத்திரி அங்க வைத்தியம் பண்ண வர அந்த வைத்தியம் பண்றவர் கூட டெல்லியில இருந்து ஆஷன் வந்து அவர் அப்புறம் தீர்த்தா மாட்டி ஐஷிங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன மருந்து கொடுக்க முடியுமோ அந்த மருந்து தான், இங்கிலீஷ் மருந்தெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் அந்த சமயத்துலயும் அதே பிடிவாதத்தோட இது பண்ணி அது ஜுரமா ரொம்ப அதிகமா போயிடுது. அதுக்கப்புறம் பகவத் சங்கல்பம் இதுவாயிடுச்சு. ஆக அப்படி தன்னுடைய ஞானத்தினாலையும் வைராக்கியத்தினாலையும் அனுஷ்டானத்தினாலையும் தன்னுடைய திருமேனியும் பார்த்துக்காத பெருமாள் கைங்கிறது என்னன்னா ஆச்சரியமா அந்த சுவாமி பூர்வாசிரமத்துல திவ்ய தேசங்கள்லாம் ராபத்து பகல் உற்சவம் நடக்கும். ஆனா ஐஷிங்கர் திருமாளிகளே ராபத்து பகல் உற்சவம் நடக்குமா? ஐஷிங்கர் அடிக்கடி சாய்ச்சாமா, அங்கேயும் பெருமாள் கண்ணன் தான் எழுதுக அந்த திருமாளிகளையும். அது பெரிய மடம், இது சின்ன மடம், இந்த சொத்தெல்லாம் இவனுடையது. அந்த ஆள்காரங்கிட்டலாம் கூட ஒரு இது இவ்வளவுதான் கண்டிப்பு அப்படிலாம் பார்த்து
எதுவுமே பதட்டப்படாம அந்த நாளைக்கு வேண்டிய காரியத்தை முதல் நாளே சித்தமா பண்ணி வச்சு எல்லாத்தையும் ஆற்றுல சொல்லி கொடுத்துருவா. ஆற்றுல அதுக்கு அதே மாதிரி தேவிகள் அந்த எப்படி ஸ்ரீராமனுக்கு சீதா பிரியாட்டனோட சகதர்மச்சாரணியா இருந்தாலும் அந்த மாதிரி ஐஷிங்களுடைய தேவிகள் எல்லா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு திருத்தம்பி உப்புலி சுவாமி, அதாவது இப்போ ஸ்ரீகாரி சுவாமியுடைய தோப்பனார், என்ன அவருடைய தோப்பனார் தம்பி அவர்லாம் அண்ணாவுக்கு மீறி அந்த வார்த்தையும் பண்ண மாட்டா. அப்படியெல்லாம் விதேயமா இருந்திருக்கா. அப்படிலாம் இருந்தா அந்த அவளுடைய ஒரு வாழ்க்கை சரிதம். ஐஷங்கராஜம் கம்பீரமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஐஷங்கருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு திருவள்ளூர்லயும் விசேஷமா நடந்திருக்கு. அங்க நைமிஷாரணத்திலையும் ஒரு 4-5 பேர் போய் அங்கேயும் திருநட்சத்திரம் 120 ஆரம்பம் பண்றதுக்கு இங்கேயும் சன்னதியில் இன்னைக்கு விசேஷமாக நடந்தது. இப்படிப்பட்ட இந்த திருநன்னாள்ல ஐஷங்கரை ஸ்மரணம் பண்ணிட்டு மேற்கொண்டு விஷயத்தை பார்ப்போம்.